இங்க இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது 50 வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமா இருக்கீங்க. 45 50 வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள். நண்பர்களே, வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும். வடிவேல் ஒரு படத்துல கேட்குற மாதிரி, நீங்க என்ன வச்சிருக்கீங்க, என்ன எப்ப பார்த்தா இட்லி பொங்கல் பரோட்டா அப்படின்னு சொல்ற, பீஸா பர்கர் அந்த மாதிரி இருக்கா? என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். அது கிடையாது எங்க விஷயம். ஸோ நாம ரெகுலராக சாப்பிடக்கூடிய சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, பூரி, பொங்கல், இடியாப்பம் இதுதான் ரொம்ப ரொம்ப காமனாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா ஹெல்த்தி தான். ஆனால் இப்போ நாம் அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? நிறைய எண்ணெயை ஊற்றி ஒரு தாம்பாளத்தில் நெய் இருக்கும், அது அப்படியே இட்லியை போட்டு நல்லா மிதக்க விட்டுட்டு எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக பொடி தூவி கேட்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குல்ல நமக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட் கிடையாதுங்க. இட்லி இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஹெல்த்தி ஃபுட். தோசையும் எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் போட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஹெல்த்தி ஃபுட். தேவையான அளவுக்கான ப்ரோட்டீன், நம்ம டே கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் இதில் நிறையவே இருக்குது. பொங்கல்லையும் நெய்யில் மிதக்க விடாமல் சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் தேவையான ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் தேவையான கார்போஹைட்ரேட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் வேறு எந்த உணவும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது நம்ம ரொம்ப நேரமாக ஆல்மோஸ்ட் 8 to 10 hours ஃபாஸ்டிங் இருக்கிறத பிரேக் பண்ணக்கூடியதுனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த நாள், அதாவது அந்த நாள் நாம் ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா there should be a very good breakfast. ப்ரோட்டீனும் அவசியம், கார்போஹைட்ரேட்ஸும் அவசியம், ஆனால் ஃபேட்டுங்கிறது ஓரளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி. 10 பூரி சாப்பிட்றது, 8 இட்லி சாப்பிட்றது, 2-3 கரண்டி பொங்கல் போட்டு சாப்பிட்டா எதுவுமே நல்லது கிடையாது. ஒரு அளவாக தான் சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன இட்லியாக இருந்தால் 4 இட்லி, 2 இல்லை 3 பூரி மேக்ஸிமம், அது ஒரு கரண்டி பொங்கல் போட்டு சாப்பிட்டுட்டு அது கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஃபைபர்ஸ், பழ வகைகளோ காய் வகைகளோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நல்லதுங்க. ஸோ இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கெடுதல் கிடையாது. எப்படி சாப்பிட்றோம், எந்த அளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.